என்ன மச்சான ரொம்ப பேசிட்டியாமே? அவர் எவ்வளோ பெரிய ஆளு. வீட்டுக்காக உழைச்ச மனுஷங்கிட்ட நீ தேவையில்லாம பேசியிருக்க. அவருக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காரா? 6 மாசத்துக்கு ஒரு நேரம் வணிகர் சங்கம் டூர் போவாங்க. அதுக்கு கூட அவர் போமாட்டாரு. இந்த வீடுன்னு வீடே கதின்னு நெனச்ச ஒரு மனுஷன நீ தேவையில்லாம காயப்படுத்தியிருக்க. என்ன? நீ எல்லாத்தையும் பழசெல்லாம் கிளறி கிளறி பேசி அவர மனச கஷ்டப்படுத்தியிருக்க. அப்படின்னு சொல்லும்போது கோமதி அப்படியே ஒரு மாதிரி அவன பார்ப்பா. திரும்ப கோமதிய பார்த்து கேட்பான். அரசு விஷயத்துல முடிவெடுத்தது தப்பு. குழலி விஷயம் கல்யாணத்துல முடிவெடுத்தது தப்பு அப்படின்னு மச்சான பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருக்க. உனக்கு அப்போ எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான் பாண்டியன், டேய் போதும்டா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க மச்சான். நான் வந்து அவகிட்ட கேட்பேன். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் பேசுவேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே திரும்ப போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசுகிறேன்ட்டு உள்ளே போய் தண்ணி குடிக்க போயிடுவான். தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவான். கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா, நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் என் பக்கத்தில் கதிரும் செஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்டா மாமாவுக்கு என்ன எப்படிடா தைரியம் வந்துச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கதிர் கேட்பான். மச்சான் வீட்டுக்கே வரமாட்டேன். நான் கட்டையே கதி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்க போறேன்னு சொன்னவரை பிடிச்சி இழுத்து நான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சொல்லுடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்து சொல்லுவான். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மச்சானை காயப்படுத்தி நிறைய பேசியிருக்க. அதுக்கு பதில் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்காவை பார்த்து கேட்பான் பழனி. அவள் அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டு இருப்பா. உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோமதியோட அம்மாவை பார்த்து சொல்லுவான் பழனி, என் அக்காவுக்கு வந்து வாயே பேச தெரியாது. அது சரியான புள்ள பூச்சி. ஆனால் நீ வந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்போ நீ தான் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டியா? அப்போ உன்னால தான் அந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது கோமதியோட அம்மா சொல்லுவா, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ தேவையில்லாமல் என்னைய வந்து இந்த விஷயத்தில் கோத்துக்கிட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா காந்திமதி. அம்மாவை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கோமதி அப்படியே அவங்க அம்மாவை பார்ப்பா. அதுக்கப்புறம் வந்து பழனி சொல்லுவான், இங்கே பாருக்கா, இனிமையாவது மச்சாங்கிட்ட வந்து கொஞ்சம் மரியாதையா இரு. மச்சான் இப்படிலாம் பேசாத, தப்பு தப்பாக யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பார்த்து அட்வைஸ் பண்ணுவான் பழனி. உடனே பாண்டியன் வந்து அப்படியே அவனை பார்ப்பான். இனிமையாவது பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, மச்சானுக்காக நான் கேட்பேன். யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இலக்க பேசிகிட்டு இருப்பான் பழனி. உடனே கோமதி அங்கேருந்து வருவா. பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ கிளம்பு அப்படின்பா. என்னக்கா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, இங்கே நடக்கிற பிரச்சனை எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள விஷயம். அது யாரும் வந்து 3வது வருஷங்க தலையிடக்கூடாது. நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா நானுமா பேசக்கூடாது அப்படிங்கும்போது, ஆமாடா யாருமே பேசக்கூடாது. உன் பொண்டாட்டி கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். இன்னும் தெரியலை. அதாவது அந்த வேலையை மட்டும் பாரு. உன் வீட்டு பிரச்சனையும் வர பாரு. என் வீட்டு பிரச்சனையும் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லுவான், மாமாவை ஏமா இப்படி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், நீ சும்மா இருடா. என் விஷயத்தில் யாரும் இப்போ தலையிடக்கூடாது. அவர் வந்து இந்த பிரச்சனையை உங்ககிட்ட கேட்க சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கேட்கும்போது, மச்சானால வந்து எதுவும் கேட்க சொல்லலை. என்கிட்ட சரவணன் தான் வந்து இந்த விஷயத்த சொன்னானோடனே நீ சரவணனை பார்த்து முறைப்பா.